மூணார் டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்தில இந்த ஃபெடரல் போட்டிருக்கிறது தான் நாங்க எடுத்திருக்கோம். அங்கேருந்து நாங்க எங்கே போறோம்னா, லக்ஷ்மி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு எஸ்டேட் ஆக்சுவலி. அத வந்து இட்லி ஹில்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய ஹில்ஸ் இருக்கு. ஸோ அத நோக்கி போலாம் அப்படின்னோம். ஆக்சுவலி இதில நார்மல் வண்டி எங்க வேன்ல போ முடியாது. நாங்க ஜீப் எடுத்திருந்தோம். ஒரு ஜீப் வந்து 5000 சொன்னாங்க. நாங்க 2 ஜீப் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஸோ 8000க்கு நாங்க பேசிக்கிட்டோம். ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாரி பேசிக்கிட்டோம். ஸோ அவங்க வந்து அதில என்னென்ன கவர் பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் குடுப்பாங்க. நீங்க கொச்சி சைட் போணுமா? இல்ல மதுரை சைடு இது மாரி நெறைய ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ்ல இருக்க அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாங்க என்ன பண்ணோம்னா, கொச்சி சைட் போலாம். அங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொன்னாங்க. ஸோ அந்த சைட் சூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லக்ஷ்மி எஸ்டேட். அந்த எஸ்டேட்ல வந்து இட்லி ஹில்ஸ் மாரி இருக்குமா, அது இட்லிய கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ, அது மாரி இட்லியா இருக்குமா. ஸோ அந்த ஹில்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இந்த இந்த ட்ரெக்கிங் ட்ரிப்ல. போற வழி ஃபுல்லா வந்து அந்த கிராமத்த பத்தி அவங்க வந்து அந்த உள்ளூர் வாசினால நான் எப்பயுமே ஒரு உள்ளூர் வாசினா, அவங்க ஊர பத்தி பெருமையா சொல்லுவாங்கல்ல, அது மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. போற இடம் ஃபுல்லா எப்படி சொல்றது? தண்ணியா தான் இருந்துச்சு. எல்லா வீடியோல சொல்ற மாரி தான். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்ப இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த இடத்த விடுறது? எந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த வீடே கலர் கலரா கலர் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா ஸ்பாட்லயும் ஒரு ஒரு யூனிக்னெஸ். அப்படியே அழகா இருந்துச்சு. எப்படி சொல்றது? எல்லா சைட்லயும் தண்ணி, மரம், செடி, கொடி அ எல்லாமே இருந்துச்சு. மனுஷங்கள ரொம்ப பார்க்க முடியல ஆக்சுவலி இந்த ட்ரிப்ல. ஏன்னா வந்து இது ஃபுல்லா வந்து ஹில் ஏரியானால நெறைய பார்க்க முடியல. இது ஃபுல்லா டீ எஸ்டேட் தான். ஸோ எங்க அந்த பாயிண்ட் வந்துருச்சு போல இருக்கு. எங்களுக்கு முன்னாடி வந்த ஜீப் நின்னுடுச்சு. ஸோ எங்க ஜீப்பையும் நாங்க நிறுத்திட்டு இறங்குனா மழை பெய்யுது. சரி மழை பெஞ்சாலும் பரவால்ல. மழை இன்னைக்கு ஃபுல்லா மழை தான் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப லைட்டா தான் தூறல் இறங்கி ஒரு ஃபோட்டோ, வீடியோ அண்ட் ஆல்சோ இயற்கையை ரசிப்போம்னு இறங்கிட்டோம். செம காத்து. மேல வந்து கொஞ்சம் பசங்க ஆக்சுவலி இது மலை மேல கூட நம்ம போலாம். ஆனா வந்து சரி வேணாம் வயசானவங்களால ஏற முடியாது. ஏன்னா கார் போகாது போல இருக்கு. நடந்து தான் போணும். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆப்வியஸ்லி வயசானவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்ம தனியா போனா கூட போயிடலாம். அவங்க போக விடல எங்கள. பசங்களையும் கூட்டிட்டு போ வேணாம் ரிஸ்கின்னு. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சோம். திடீர்னு பார்த்தா மழை அதிகமாயிடுச்சு. சரி ஏறிட்டோம் நாங்க. ஆனா அங்க இந்த இடத்த விட்டு கிளம்பவே முடியல. ஏன்னா அவ்ளோ அழகா இருந்துச்சு. சீசன் நம்மள மோஸ்ட்லி சென்னையில இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. இது ஒரு டூரிஸ்ட் பசங்களா வந்திருக்காங்க. மேலேருந்து சுபாஷ்ன்னு கத்துனாங்க. நாங்க கீழேருந்து கத்துனோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு அக்கா ஒரு பூ குடுத்தாங்க அங்கேருந்து அக்கா. ஸோ அத வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்படியே போற வழி பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி எடுத்தாரு. மெயின் ரோட்ல போகாம ஒரு மிஸ்டி ஃபாரஸ்ட் மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, சரியான பனி. கொஞ்சம் தூரம் வரைக்கும் எங்களுக்கு முன்னாடி போன கார் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தமா தெரியல. சுத்தி பனி. நாங்க கேட்டோம், "அண்ணா நம்ம போறோமே இது ரிஸ்க் இல்லையான்னு?" "ரிஸ்க் இல்ல. ஏன்னா சுத்தி வந்து இந்த கம்பி போட்டுருக்காங்க. யானை, புலி ஆக்சுவலி இது காடு தான். ஆக்சுவலி இது காட்டுல எல்லாமே இருக்கும். ஆனா வராம இருக்கிறதுக்கு ஒரு வேலி மாரி போட்டுருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏலக்காய் மரம் பார்த்தோம். அதே மாரி ஏலக்காய் ஆக்சுவலி வந்து ஸ்மெல்லே அந்த இடம் ஃபுல்லா வந்து எனக்கு ஸ்மெல்லே ஃபீல் ஆச்சு. ஏலக்காய் ஸ்மெல்லு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகு இருக்குல்ல, மிளகு கொடி ஏத்தி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து வந்திருக்கிறது எங்கன்னா, டாட்டா எஸ்டேட் இது. ஆக்சுவலி வந்து டாட்டா ப்ராடக்ட் இருக்குல்ல, அவங்களோட ஓன் எஸ்டேட். ஸோ அங்க வந்துட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, "இங்க வந்து ஒரு ஒரு ஸ்பாட் இருக்கு. நான் நிறுத்துறேன். ஆனா நீங்க வந்து ஃபோன் எடுத்துட்டு போ முடியுமா தெரியல. ஏன்னா வந்து நம்ம கைய வச்சு ஊனி போணும். ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நாங்க போய்க்கிட்டு இருக்கோம்." ஆக்சுவலி அது ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாரா, அதனால போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்களுக்கு பின்னாடி வந்த கார் எங்கள காணோம்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்ச நேரம் கார் சொல்றேன் ஜீப். அவங்க நின்னுட்டாங்க. இப்ப நாங்க முன்னாடி வந்துட்டோம். அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனா நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஆ உண்மையாவே இந்த ஸ்பாட் ரொம்ப எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து தண்ணி இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, தண்ணி மழை பெஞ்சுட்டே இருக்குல்ல. ஸோ மேலேருந்து தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. கால வச்சா செம சில்னஸ் ஆனா நல்லா இருந்துச்சு. காத்தும் பயங்கரமா இருந்துச்சு. சுத்தி பனி என்ன சொல்றது? ஒரு அ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, "இந்த இடம்லாம் எங்கடா இருக்கு?" அப்படின்னு. அந்த மாரி இடம் தான் இது. ஒரு குட்டி குட்டி ஓடை ஆக்சுவலி வந்து பெரிய ஃபால்ஸ்லாம் பார்க்க வேணாம். இது மாரி பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா, ஒரு ப்ளசன்ட்டா இருந்துச்சு. அந்த பனியோட சேர்த்து அந்த காத்து ஆக்சுவலி வந்து அங்க இருக்கும்போது எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா வந்து இங்க வந்தோனே, திருப்பி இன்னொரு வாட்டி அங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்படியே சரி இந்த இடத்துலருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா, அந்த உள்ள போனா ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்கு. அது மேல ஏறலாம். ஆனா ஃபோன் எடுத்துட்டு போ முடியல. ஏன்னா திடீர்னு திருப்பி மழை வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஃபோன் எங்களால யூஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாம பாறையில கை வச்சு ஏறும்போது வழுக்கிரும். ஸோ அதனால வந்து ஃபோன் நாங்க என்ன பண்ணோம்னா, யாருமே இந்த ரெயின் கவர் இல்ல. ஸோ எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு, நாங்க மட்டும் கொஞ்சம் தூரம் மட்டும் ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு, திருப்பி கொண்டு போய் ஜீப்ல வச்சுட்டு உள்ள போயிட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த டீ எஸ்டேட் இப்ப இங்கேருந்து நேரா உள்ள போனா, அங்க ஒரு பாறை இருக்கும். அது மேல ஏறி ஃபுல் வியூ பார்க்கலாம். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து என்ன அந்த மேல ஏறும்போதே மழை வந்தனால நாங்க திருப்பி கீழ இறங்கி வந்துட்டோம்.
தண்ணி சல 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 சலன்னு அங்கே ஒரு ஓடை பார்த்தோமா, இங்கே ஒரு ஓடையா, சைடில் ஒரு ஓடை, எங்கே பார்த்தாலும் ஓடை ஓடையா ஓடிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யுதுல்ல, நம்ம தண்ணி வந்து அப்படியே அது ஸ்லோப் மாதிரி இருக்கனால அப்படியே இறங்கிட்டே இருக்குது. ஸோ மழை வந்துருச்சு திருப்பியும். நாங்கள் திருப்பியும் கார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலான்னு வந்துட்டோம். ஆனால் அவர் சொன்னார், அது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே டாட்டா ஓடுது. ஸோ அந்த ஃபுல் ஹில்ஸை நம்ம ஒரு வாட்டி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால், ஐயோ! ஆக்சுவலி எவ்வளோ ஒரு அலைன்மெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி வந்து இந்த மேன்மேடா, இயற்கையா இது எங்களுக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஆக்சுவலி வந்து மழை சீசனோட கொஞ்சம் வந்து மழை கம்மியாகி, இன்னும் நாங்கள் ஒரு 20 நாள் கம்மியாக வந்திருந்தா, இன்னும் சீசன் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இப்போ மழை பெய்யுது, மழை இல்லாமல் இருந்தது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் மலையோட இறங்கி வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான். நம்ம வயசானவங்க கூட போகும்போது நம்மளால இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ வந்து ஜஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணோம். கண்ணை வச்சு எடுக்கவே முடியல. எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆக்சுவலி. இப்போ என்ன பண்ணேன்னா, என் நாத்தனார் பையன்கிட்ட கொடுத்துட்டேன் ஃபோனை. ஸோ மேலேருந்து அவன் ஜீப்பில் நின்று எடுத்த வியூ அப்படி தான் இருந்துச்சு. ப்ரீத் டேக்கிங் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தான், முன்னாடி ஒருத்தர் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு தான் இந்த மாதிரி டீனேஜ் பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறது. இந்த ஃபோட்டோ வீடியோஸ்க்கெலாம் அவனுங்க வந்து லைக் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, சைடில் அந்த சொன்னல ஸ்லோப் மாதிரி இருந்தனால அந்த ஓடை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் டிரைவர் அண்ணா நல்லா பாட்டும் போட்டுட்டு இருந்தாரு. நல்லா தமிழ் பாட்டு, அதுவும் இந்த மிட் ஏஜ் பாட்டு அதுவும் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டுட்டு இப்போ ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி அந்த வில்லேஜை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று போலான்னு இருக்கோம். அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. நடுவில் ஒரு இடத்துல நிறுத்துனனால ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆச்சு. கொஞ்சம் மழை அதிகமாயிட்டு. ஸோ ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புனோம். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நாங்கள் நிற்கல. டீயை மட்டும் கையில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து 70 மினிட்ஸ் கழிச்சு, ஆனால் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட் பேர் வியப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு நான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வீடியோ போடுறேன். தேங்க் யூ.